श्रीवान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। जयति श्रुतिचूडार्यः श्रीमान् अद्भुतचन्द्रमाः सकलायत्र हि कलाः निर्मला नित्यपुष्कलाः। இன்றைய தினம் 4 கதைகளை அனுபவிக்க போறோம். முதல்ல புத்திர பாசம். புத்திர நடத்துல எல்லாருக்கும் பாசம் இருக்கிறது சகஜமா இருக்கு. அதுவும் மனுஷாளுக்கு தான். விலங்குகள்லாம் கூட குறிப்பிட்ட வளர்ச்சி வந்த பிற்பாடு விட்டுடும், தனித்தனியா தான் வசிக்கும். ஆனா மனிதர்கள் மட்டும் புத்திரண்டத்துல அளவு கடந்த பாசம். அதுக்கான ஒரு ஆख्यायिका கதை சொல்லப்படுது. பிரஜாபதி பிரஜா அஸ்ருஜத தா ஸ்ரஷ்டா சமஸ்லிஷ்யன் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த கதையை வேதம் சொல்றது. பிரஜாபதி பிரஜாபதின்ற வேதத்துல நிறைய இடத்துல ஸ்ரீமன் நாராயணனையே பிரஜாபதினு வேதம் சொல்லும். பிரஜாபதி என்ன பண்ணார்? முதல்ல தேவதைகளையும் அசுரர்களையும் தான் சிருஷ்டி பண்ணார். அப்போ தேவர்கள்லாம் என்ன கேட்டா அப்படின்னாக்க, எங்களுக்கு தலைவன் வேணும் அப்படின்னு கேட்டார். பிரஜாபதிர்தேவாசுரான் அஸ்ருஜத ச இந்திரமபி நாஸ்ருஜத தம் தேவா அப்ருவன் இந்திரன் நோ ஜனயேதி. தேவதைகளை அசுரர்களை சிருஷ்டி பண்ணார். தேவதைகள்லாம் எங்களுக்கு இந்திரனை சிருஷ்டி பண்ணணும், இந்திரனை சிருஷ்டி பண்ணல, எங்களுக்கு இந்திரனை சிருஷ்டி பண்ணணும்னு கேட்டா. அப்போ அவர் என்ன பண்ண, ச ஆத்மன் இந்திரமபஷ்யத் தமஸ்ருஜத. அவர் தன்னிடத்திலேயே இந்திரனை பார்த்தார். தன்னுடைய சரீரத்திலிருந்தே இந்திரனை சிருஷ்டி பண்ணார். தன் திருஷ்டுக்வீர்யம் பூத்வானுப்ராவிஷத். திருஷ்டு தேவதை, அதுவும் இந்திரனுக்குள்ள பிரவேசிச்சு, அதனால இந்திரனுக்கு வீரியம் அதிகமாச்சு. தஸ்ய வஜ்ரஹ் பஞ்சதசோ ஹஸ்த ஆபத்யத. அவனுக்கு வஜ்ராயுதமும் அவனுக்கு கிடைச்சது. அதனால அவன் அசுரர்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு எந்த உபதிரவமும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தான். சொர்க்கத்துக்கு போனா என்ன ஆச்சுன்னா, அங்க போனா அவனுக்கு பசி ஏற்பட்டது. சொர்க்கலோகத்துல எந்த பயிரும் விளையாது ஆகாரத்துக்காக. அது கர்மபூமியே இல்லை, போகபூமி. வெறும் போகத்தை மட்டும்தான் அனுபவிக்கலாம். பூமியில தான் பயிர்கள்லாம் விளையும். ஆகாரம் இங்கிருந்து தான் போகணும். என்ன பண்ணுவா, இங்க இருக்கிற மனுஷெல்லாம் யாகாதிகள்ல ஹவிஸ தேவதைகளுக்கு சமர்ப்பிப்பா. அது அவளுக்கு ஆகாரமாக போய் சேரும். அதுக்காக மனுஷால் கொடுத்தால்தானே அவளுக்கு பசி நீங்கும். அதுக்காக என்ன பண்ணா, அஜாஸ்யர்னு ஒரு மகர்ஷியை பூமிக்கு அனுப்பிச்சு வச்சா. அவர் அங்கிரஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த அங்கிரசருடைய மகர்ஷிய வம்சத்துல வந்த மகர்ஷிய பூமிக்கு அனுப்பிச்சு வச்சா. அவர் யாகாதிகளை அனுஷ்டானம் செய்து வைக்கிறதுக்கு சமர்த்தர். அவர் பூமிக்கு வந்தார். சப்தஹோத்ரு மந்திரம் சொல்லி யாகத்தை செய்து வச்சார். சப்தஹோத்ரு மந்திரம் சொல்லி யாகம் செஞ்ச பிற்பாடு தேவதைகளுக்கு ஆகாரம் கிடைச்சது.
இந்த பூமிலோகத்துல வைதிக கர்மானுஷ்டானம் எல்லாமே அவர் செய்த யாகத்தை அடிப்படையாக கொண்டதுதான். ஆகையினால அந்த அங்கிரஸ் வம்சத்துல வந்த அஜாஸ்த மகர்ஷி தான் நாம் இன்றைக்கு அனுஷ்டிக்கும் கர்மாக்களுக்கெல்லாம் மூலமான சப்தஹோத்திர மந்திரம் முதலானவற்றை அனுகிரகிச்சவர்ன்றத நாம் ஸ்மரணம் பண்ணி அவர்கிட்ட கௌரவ புத்தியோடு இருந்தாக்க நமக்கும் வைதிக கர்மம் பண்றதுல, அதாவது வைதிக காரியங்களை செய்வதில் நமக்கும் நல்ல ஏற்படும் என்பதாக வேதம் சொல்றது. பூமியில பண்ணி வச்ச யாகம் நன்னா வளர ஆரம்பிச்சது. எல்லாரும் யாகம் பண்றதையே ஸ்ரத்தையோடு ஹவிசெல்லாம் யாகமே பண்ணிருந்தா. யாகம் பண்ணதுனால அடுத்த ஜென்மால இவாளும் சொர்க்கத்துக்கு போய் யாகம் பண்ணவாலும் போகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா. ஆனா யாருமே பிள்ளைய பெற்றுக்கல. இப்ப ரெண்டா யாகம் பண்றா, ஹவிசு கிடைக்கிறது தேவதைகளுக்கு, இவாளும் சொர்க்கலோகத்துக்கு போறா. ஆனா எல்லாரும் ஒரு காலத்துல போயாச்சுனாக்க அடுத்த சந்ததி யாரும் இல்லைன்னா அப்போ தேவதைகளுக்கு ஹவிசு எப்படி கிடைக்கும்? இதையும் அந்த மகர்ஷி யோசனை பண்ணார். அதுக்காக ஒரு மந்திரம் சொன்னார். வாசஸ்பதே ஹிருத்விதே நாமன்னு அப்படின்னு அந்த மந்திரம் ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி அவர் யாகத்தை பண்ணி வச்சார். இந்த மந்திரத்தினாலே சந்ததி ஏற்படும் அப்படின்றதுனால யாகத்தை செய்து வைக்கச்சு இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி யாகத்தை செஞ்சு வச்சார். இதுல ஹிருதயம்னு ஒரு பதம் இருக்கு. சவாசஸ்பதே ஹிருதி வியாஹரத் தஸ்மாத் புத்ரோ ஹிருதயம். புத்திரன்றவன் யாருன்னா ஹிருதயம், மனசு. அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பிறக்கிறது. அதுல முதல்ல ஹிருதஜாததிஜாயசே ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னு வேதமே சொல்றபடி புருஷனுடைய ஹிருதயத்திலிருந்துதான் குழந்தை கருவால் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஆகையினாலே தஸ்மாத் புத்ரோ ஹிருதயம், ஆகையினாலே புத்திரன் தான் ஹிருதயம். ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதை பிராட்டிய அக்னி பிரவேசம் ஆன பிற்பாடு அக்னி பகவான் சீதைய கொண்டு வந்து பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கச்ச, நீதான் விஷ்ணு, சீதைன்றதான் மகாலட்சுமி அப்படின்லாம் தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணச்ச பெருமாள் சாதிக்கிற ஆத்மானம் மனுஷம் மண்ணியே ராமன் சரசாத்மஜம். நான் மனுஷனாதான் இதை நினைச்சுட்டு இருக்கேன். என்னை பத்தி யாரு நீங்க என்ன சொல்லுங்க ஸ்தோத்திரம் பண்ணுன்ற. அப்போ பிரம்மாவும் ஸ்தோத்திரம் பண்ற. அப்போ பிரம்மா என்ன சொல்ற, அகந்தே ஹிருதயம் ராம ஜிஹ்வாதேவி சரஸ்வதி. நான் உன்னுடைய ஹிருதயம் அப்படின்னு பிரம்மா ஸ்ரீராமனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற. அப்படிதான் உன்னுடைய ஹிருதயம்னா என்ன அர்த்தம்? நான் உன்னுடைய பிள்ளை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேதம் சொல்றது தஸ்மாத் புத்ரோ ஹிருதயம். புத்திரன் தானே ஹிருதயம். ஹிருதயத்திலேருந்து உண்டான அப்படின்னாலும் இவன் தான் ஹிருதயம். ஆகையினாலே அதனாலதான் பிரம்மாவும் நான் உன்னுடைய ஹிருதயம், புத்திரன்றத ஹிருதயம் சப்தத்தினாலே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண. ஆகையினாலே இவனுடைய ஹிருதயத்திலேருந்து உண்டானபடியினாலே இவனுடைய மனசுதான் புத்திரனானபடியினாலே தஸ்மாதஸ்மான் லோகாதபும் லோகம் நாபிகாமயம் தே. அதனாலதான் பிள்ளை விட்டுட்டு போறதுக்கு யாருக்குமே மனசு வராது. இந்த லோகத்திலேருந்து அமும் லோகம் நாபிகாமயம் தே, பிள்ளையை விட்டுட்டு சொர்க்கலோகமே
போகணும்னாலும் யாரும் விரும்ப மாட்டா. என்ன புத்திரோஹி ஹிருதயம், இவனுடைய ஹிருதயம்ன்றது புத்திரன் தானே, இவனுடைய மனசு விட்டுட்டு இவன் எப்படி போக முடியும் அப்படின்னு. இதனாலதான் தசரத சக்கரவர்த்தி கூட புத்திரனான ஹிருதய எனக்கு ராமனை விட்டுட்டு என் உயிர் தங்காது அப்படின்ற. நான் ஜீவிச்சிருக்கணும்னா ராமன் இருக்கணும், ராமன் காட்டு போயிட்டேன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம், புத்திரனை விட்டுட்டு சொர்க்கலோகம் கூட போகிறதுக்கு யாருக்கும் மனசு வராது. இந்த ஒரு இதையும் தசரதரே சொல்ற. எப்போ இந்த அக்னி பிரவேசம் ஆன பிற்பாடு அந்த சமயத்துல தசரதர் வர சொர்க்கலோகத்திலேருந்து, அப்போ ராமனை பார்த்து சொல்ற, உன்னை விட்டுட்டு சொர்க்கலோகம் கூட எனக்கு ருச்சிக்கல அப்படின்ற. அந்த வார்த்தை அப்படியே வேதத்துல இருக்கு. தஸ்மாதஸ்மான் லோகாதமுன் லோகம் நாபிகாமயம் தே புத்ரோஹி ஹிருதயம். புத்திரன் தான் இவனுக்கு ஹிருதயமானபடியினாலே புத்திரனை விட்டுட்டு பரலோகத்தை கூட யாரும் விரும்புவதில்லை. அப்படிப்பட்டது புத்திர பாஷ்டம் அப்படின்றத இந்த கதை விளக்குறது. அடுத்தது, எல்லாரும் யசஸையும் புகழையும் அழகையும் விரும்புவதால் கிடையாது. அது ஏற்படுவதற்கான தியாகத்தை சொல்ற முகமாக ஒரு கதையை சொல்றது வேதம். சதுர்ஹோத்ர மந்திரம் அப்படின்னு ஏற்கனவே வந்திருக்கு, அதுலயே வர கதை தான் இது. தேவதைகள்லாம் சத்திரயாகம் செஞ்சா ஒரு சமயம். அப்போ இதுக்காக பண்ணான்னா ஐஸ்வர்யம் வரணும், புகழ் வரணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து சத்திரயாகம் பண்ணா. அப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டா, நமக்கு நாம் இத்தனை பேர் பண்றோம், யாரு ஒருத்தருக்கு பலன் கிடைச்சாலும் அது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பலத்தை அனுபவிக்க வேண்டியது அப்படின்றதாக வச்சுண்டா பண்ண ஆரம்பிச்சார். தேவா வை சதுர்ஹோத்ருபிர்யஜ்ஞமதம்பத அப்படின்னு ஆரம்பிக்கிறது. யாகம் பண்ணா. அப்போ சோமன், அக்னி, தாத்தா, இந்திரன், பிரஜாபதி அப்படின்றவா எல்லாரும் சேர்ந்து யாகத்துல ஒரு மந்திரத்தை சொல்றா. சோமச்சதுர்ஹோத்ர, அக்னி பஞ்சஹோத்ர, தாத்தா ஷட்ஹோத்ர, இந்திர சப்தஹோத்ர, பிரஜாபதிர்தசஹோத்ர. சோமம் சதுர்ஹோத்ர மந்திரத்தை சொன்னார், அக்னி பஞ்சஹோத்ர மந்திரத்தை சொன்னார், தாத்தா ஷட்ஹோத்ர மந்திரத்தை சொன்னார், இந்திரன் சப்தஹோத்ர மந்திரத்தை, பிரஜாபதி தசஹோத்ர மந்திரத்தை சொன்னார். அப்போ தேஷாகம் சோமகம் ராஜானம் யச ஆர்ச்சத் தன்யகாமயத தேனாபாக்ராமத் தேன பிரலாஜமசரத். அப்போ இந்த சோமராஜனுக்கு தான், சோமதேவனுக்கு முதல்ல யச ஆர்ச்சது புகழ் வந்து சேர்ந்தது, நல்ல பலன். அதான் செல்வ செழிப்பு தான். செல்வம் இருந்தா புகழ் தரனாவே வரப்போறது. இந்த செல்வ செழிப்பும் புகழும் சோமனுக்கு வந்தது. இப்போ ஒப்பந்தப்படி இதை எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும், எல்லாருக்கும் பங்கு வைக்கணும். ஆனா இந்த செல்வத்தை பார்த்த உடனே இந்த அர்த்தத்தினுடைய சுபாவம் அது யாருக்கும் கஞ்சத்தனம் தானாவே வந்துடும். யாருக்கும் தரக்கூடாது, நாமளே வச்சுக்கணும் அப்படின்றதாக சோமதேவனுக்கு எண்ணம் வந்தது. என்ன பண்ணா, மொத்த சதத்தையும் எடுத்துட்டு ஓடி போய் கண்ணு தெரியாம போயிட்டான், எங்க மறைஞ்சுட்டான். தந்தேவா பிரைஷை பிரைஷமைச்சன் தத் பிரைஷாணாம் பிரைஷத்வம். பிரைஷ மந்திரங்களை கொண்டு அவனை தேடினான். அதாவது பிரேஷனம் பண்றதுனாக்க தேடி அழைக்கிறதுன்னு அர்த்தம், தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு. அந்த மந்திரத்தை சொல்லி தேடினா
நிவித்யர்ஞ வேதயன். நிவித்துன்ற மந்திரத்தை சொல்லி அவன்கிட்ட சோமதேவன் கிட்ட விஷயத்தை தெரிவிச்சா. ஆப்ரீபிராப்னுவன், ஆப்ரீன்ற மந்திரங்களை சொல்லி அவனை அடைஞ்சுட்டா. ததா பிரீணாமாப்ளித்வம் தமக்னன், அவன்கிட்ட போய் அவனை பிடிச்சு ஒரே இதுல அவனை கொலை பண்ணிட்டான். தம் அக்னன், அப்போ கொலை பண்ணிட்டால அவன் போயிட்டான். அவங்கிட்ட இருந்த புகழ் இருக்க அதை இவ எல்லாரும் பங்கு போட்டுண்டா. அப்புறம் இவ எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து பேசினா, நம்ம எல்லாரும் காட்டிலும் சோமன் தான் ரொம்ப சிரேஷ்டமானவன், அவனுக்கு தான் இந்த பலனும் கிடைச்சது, அவனை கொன்னுட்டு நாம் எடுத்துக்கிறது இது சரியில்லை அப்படின்றதாக பேசி என்ன பண்ணா, யோ வை நஸ்ரேஷ்டோ பூத் தமவதிஷ்ம புனரிமகம் சுவாமஹா இதி தஞ்சந்தோபிரசுவந்த. அவன் காயத்ரி முதலான சந்தஸ்துக்களாலே அசுவந்த அந்த சோமனை மறுபடியும் உண்டாக்கினார், சிருஷ்டிச்சார். அதுக்கப்புறம் சாமகானம் செய்து அவனை அழைச்சு வந்து அவனை எழுந்து நிற்க வச்சா. இப்போ சோமன் நிலையாக நிற்கிறான். இப்படிதான் சோமனிடத்துல முதல்ல புகழ் வந்து சேர்ந்தது அப்படின்னு வேதம் சொல்றது. சாம் நாசமாமயன் தத்சாம்னஸ்ஸாமத்வம் உக்தைருதஸ்தாபயன் ததுக்தானாமுக்தத்வம் யஜேவம் வேத பிரத்யேவ திஷ்டதி சர்வமாயுரேதி சோமோ வை யசஹ. ஆக இதை எவன் தெரிஞ்சிருக்கிறானோ அவனும் நிலையாக இருந்து நல்ல ஆயுஷை பெற்று புகழை பெறுவான் அப்படின்றதாக வேதம் சொல்றது. அதனாலதான் சோம யாகத்துல தான் யசஸ் அதிகம். சோமயாகம் பண்ணவாள்தான் சோமயாஜி அப்படின்னு புகழ்வா. சோமயாகம் பண்ணாட்டா கூட சோமயாகத்தை பத்தி தெரிஞ்சுட்டா கூட போறோம், அதை பத்தி சொன்னாக்கா ஆஹா இவன் சோமயாகத்தை பத்தி தெரிஞ்சவன் மற்றவாள்லாம் கொண்டாடுறா இல்லையா. ஆகையினால இப்படி சோமயாகத்தினாலே சோமயாகம் பண்றவர்களுக்கு பெருமை. சோமயாகத்துக்கு எதனால பெருமைன்னா இந்த சதுர்ஹோத்திர மந்திரங்களாலதான். அப்படின்னு சதுர்ஹோத்திர மந்திரங்களுக்கான பிராசஸ்தியத்தை சொல்றதுக்காக இந்த கதை வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு, இது புகழ் அழகுக்கான கதை. பிரஜாபதி சோமகம் ராஜா நமசிருஜத தந்திரஜோ வேதா அன்வசிருஜ்யந்த. அப்படின்னு பிரஜாபதி என்ன பண்ணார், சோமராஜானே முதல்ல சிருஷ்டிச்சார். அவனிடத்துல 3 வேதங்களையும் குழந்தையாக ஆக்கி கொடுத்தார். அத அவன் வச்சுட்டு இருந்தான். தான் ஹஸ்தே குருத, அத அவன் வச்சிருந்தான். அப்போ பிரஜாபதிக்கு 2 பெண்கள், சீதா ஸ்ரத்தா அப்படின்றதாக 2 பேருக்கும் பேரு. அதுல 2 பேரையும் பிரஜாபதி 2 பேருமே பிரஜாபதியினுடைய பெண்கள் தான். அதுல சீதை என்றவள் சோமனை விரும்பினாள். ஆனா சோமனோ ஸ்ரத்தையை தான் விரும்பினான். இத சீதை தெரிஞ்சுண்டா உடனே தன்னுடைய அப்பா கிட்ட போனா சொன்னா, நமஸ்தே அஸ்து பகவஹா உபத்வாயானி பிரத்வா பத்யே சோமம் வை ராஜானங் காமயே. நான் சோமராஜாவை நான் விரும்புகின்றேன், ஆனா அவனும் ஸ்ரத்தாமு சகாமயத இதி சஹா ஸ்ரத்தாம் காமயதே,
அவனும் ஸ்ரத்தையதான் விரும்புறான் அப்படின்னு சொன்னான். உடனே பிரஜாபதி சொன்னார், சரி, அந்த சோமராஜாவை வசீகரிக்கும்படியாக உன் அழகிலும் மயங்கும்படியாக நான் செய்கின்றேன் அப்படின்றதாக சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, கோரக்கிழங்கு எடுத்துட்டு அதை பொடியாக்கின, அத கோலம் போடுற மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சார். தசகோத்திர மந்திரங்கள் முதலானவற்றை சொல்லி அதை அபிமந்திரணம் பண்ண. அப்புறம் மற்ற மந்திரங்கள் சொல்லி அபிமந்திரணம் பண்ணி அத சீதையினுடைய நெத்தியில திலகம் மாதிரி இட்டு விட்டார். இட்டு அலங்காரம் செஞ்சார். அப்போ இட்டு விட்டுட்டு இப்போ நீ சாமன் கிட்ட போன்னு அனுப்பிச்சு வச்சார். இப்போ மூலியான நெத்தியை காட்டிலும் நெத்தியில அலங்காரத்தோடு இருந்தா அழகா இருக்க, அழகு இன்னும் கூட இருக்கோ இல்லையோ. இப்போ சீதை பார்த்து சோமன் அவளுடைய அழகில மோகிச்சு போய் எங்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே இப்ப சொன்னா, கூப்பிடறான், உண்மையாவே நம்ம இடத்துல பிரீத்தி இருக்கா அப்படின்றதுக்காக அவ கேட்டா. சரி, நீர் உண்மையாகவே என்ன விரும்புறீரா, என்னிடத்துல சந்தோஷத்தோட எப்பொழுதும் இருப்பீரா, உம்ம கையில என்ன இருக்கு அதை மறைக்காம சொல்லுன்னு கேட்டா. தாகும் ஹோதீக்ஷோவாச்ச உபமாவர்த்தஸ்வேதி அப்படின்னு என்கிட்ட வான்னு அவன் கூட்டான். உடனே இவன் சொல்றா, தகும்போவாச்ச போகம் தும ஆச்சக்ஷ்வ ஏதன் ஆச்சக்ஷ்வ யத்தே பானாவிதி. உம்ம கையில என்ன இருக்கு, பானம் கையில அப்படின்னா, தஸ்யா உஹத்ரீன் வேதான் பிரததௌ, அவன் கையில 3 வேதங்களையும் தானே உருவமாக வச்சுட்டு இருக்கான். நான் வேதத்தை தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வேதத்தை அவகிட்ட கொடுத்துட்டான். இதனாலதான் பெண்களுடைய அழகில மயங்கிதான் தன் கையில இருக்கிறது எல்லாத்தையும் புருஷாலாம் செலவழிச்சுடுறா. அது வேதத்துல இங்கேருந்தே தெரிகிறது இதுல இருந்து. அப்புறம் இதனால என்னன்னாக்க, அழகு இருந்தா ஒருத்தரை வசீகரிக்கலாம். அந்த அழகுக்காக இந்த மந்திரங்கள்லாம், இந்த தசோத்திர மந்திரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதாக, புகழுக்காக. இதே 2 சோமராஜன் கதை தான். இந்த சோமதேவன் புகழுக்காகவும் அழகுக்காகவும் இந்த தசோத்திர மந்திரத்தை உபயோகப்படுத்தி அடைந்தான் அப்படின்றத இந்த கதை விளக்கிறது. அடுத்ததாக கடைசியாக ஒரு கதை, சுஷ்ரூஷையை பத்தி. அதாவது ஸ்ரோதும் இச்சா சுஷ்ரூஷா, கேட்பதற்கு ஆசை, விருப்பம். அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கணும். என்ன சொல்வாருன்னு, அப்போ எப்போ நம்மளை கூப்பிடுவேரோன்னு ஆசைப்பட்டு இருக்கணும். இதுதான் சுஷ்ரூஷை. இதை பத்தி ஒரு கதை வருது. பிரம்மாத்மன்வத சிருஜத, ஒரு சமயம் பிரம்மா பிள்ளையை படைத்தார். ததகாமயத சமாத்மனா பத்யேஜேதி ஆத்மன்னாத்மன்னித்யாமந்த்ரயத. பிள்ளைய கூப்பிடச்ச ஆத்மன் ஆத்மன், ஆத்மாவே ஆத்மாவேன்னு கூட்டாக்க புள்ள திரும்பியே பார்க்கல. அவர் 10 தடவை கூப்பிட்டார். 10ஆம் தடவை கூப்பிடச்சுதான் என்னன்னு கேட்டான். சதசூதோ பவது, 10ஆம் தடவை கூப்பிட்டுச்சுதான் அவன் கேட்டபடினாலே தசஹூதா அப்படின்னு அவன் ஆனான். ஆனா அதனாலதான் தசஹூதோ ஹவை நாமைஷா தம்பாஜேதன் தசஹூதகம் சந்தம். தசஹூதன்னு வருது, தசஹோதான்னு வருது.
நான் தேவதைகளுக்கு இதுவுமே நேரடியா சொன்னா பிடிக்காது, எல்லாவற்றையுமே மறைமுகமாக விவகாரம் பண்ணணும். அதால தசஹூத அப்படின்றத தசஹோதா, என்ன பரோட்ச பிரியா இவகி தேவாக, பிரத்யட்சமா இருக்கிறத விரும்ப மாட்டா. அதனால இதே மாதிரி மறுபடியும் ஆத்மன் ஆத்மன்னு கூப்பிட்டார். இன்னொரு புள்ள 7ஆம் தடவை கூப்பிடச்ச பதில் சொன்னான். அதால அவனுக்கு சப்தஹூதன்னு பேரு. ஆனா அது சப்தஹோதா அப்படின்னு ஆச்சு. அதே மாதிரி ஷட்ஹோதா, பஞ்சஹோதா, சதுர்ஹோதா என்றதாக கடைசியான ஒருத்தன் 4ஆம் தடவை கூப்பிடச்சையே பதில் சொல்லிட்டான். அவன் தான் சதுர்ஹோதா. அப்போ இந்த சதுர்ஹோத மந்திரத்தை பார்த்து பிரம்மன் சொல்லிட்டு தமப்ரவீத் ஸ்வம் வை மேனேதிஷ்டகம் ஹூதः பிரத்யௌஸ்ரௌஷீஹி த்வஜைனானாக்யாதார இதி. இருக்கிறதுக்குள்ளே கூட்ட உடனே 4வது தடவையிலே பதில் கொடுத்தவன் நீதான். அதால் பிள்ளைகளுக்குள்ளே நீதான் சிரேஷ்டன். அதால உன் பெயரை கொண்டே இவர்கள் எல்லாரும் அழைக்கப்படட்டும் அப்படின்னு. அதால இது எல்லாம் மந்திரங்கள். பிள்ளைகள் சொல்ற ஜீவர்கள்லாம் மந்திரத்துக்கு அபிமானியான தேவதைகள். அப்போ இந்த தசஹோத்ரு, சப்தஹோத்ரு, ஷட்ஹோத்ரு, பஞ்சஹோத்ரு, சதுர்ஹோத்ருன்னு இருந்தாலும் இவை எல்லாத்துக்குமே சதுர்ஹோத்ரு மந்திரங்கள் அப்படின்னு பேரு. தஸ்மாத் சுஷ்ரூஷு புத்ரானாகம் ஹிருஜ்யதமஹ. ஆகையினாலே பல புத்திரர்கள் இருந்தாலும் சுஷ்ரூஷுவா எவனுக்கானோ அவன்தான் மனதிற்கு மிகவும் விருப்பமானவனாக இருப்பான் தகப்பனுக்கு. நேஜிஷ்டோ ஹிருஜ்யதமஹ நேஜிஷ்டோ பிரம்மணோ பவதி ஏவம் வேத. இந்த விஷயத்தை தெரிஞ்சின்றவன் கூட சதுர்ஹோத்ரு தேவன் எப்படியானால் பரபிரம்மத்தினுடைய சமீபத்துக்கு போய் பரபிரம்ம சாயுஜ்யத்தை அறிஞ்சானோ அதே மாதிரி சுஷ்ரூஷுவான புத்திரனும் பரபிரம்மத்தினுடைய சாயுஜ்யத்தை அடைவான் அப்படின்றதாக இந்த கதை சொல்றது. இறுதியாக ஒரு கதை. இந்த பட்டம் கட்டுறது, பட்டாபிஷேகம்னு சொல்றோமோ இல்லையோ, பட்டம்ன்றது நெத்தியில கட்டுற ஒரு பட்டயம். அதை பத்தின கதை. பிரஜாபதிரிந்திரமசர்ஜதானுஜாபரம் தேவானாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த விற்த்தாந்தம் வேதத்துல சொல்லப்பட்டது. பிரஜாபதி என்ன பண்ணார்? தேவதைகளையும் அசுரர்களையும் சிருஷ்டிச்சார். அப்படின்லாம் எல்லா இடத்துலையும் வரும். இந்த இடத்துல பிரஜாபதி தேவதைகளை சிருஷ்டி பண்ணி இந்திரனையும் சிருஷ்டிச்சார் அப்படின்றதாக இந்த அனுவாக்கம் ஆரம்பிக்கிறது. இந்திரனை சிருஷ்டிச்சார். ஆனா இந்திரனுக்குன்னு ஒன்றும் விசேஷமான எந்த தன்மைகளும் இல்லை. மற்ற தேவதைகளை போலதான் அவனும் இருந்தான். ஆனுஜாவரன் தேவானாம், அவன் சின்னவனாதான் இருந்தான். ஆனுஜாவரன்னா உபேந்திர அவதாரம் பண்ண பெருமாளுக்கு இருந்தான்னு பெரியவார்த்தம் சம்பிரதாயத்தை சொல்லுவார். இப்போ பெருமாள் என்ன பண்ண, இந்த இந்திரனுக்கு இந்திர பதவியை தரணும்னு விரும்பினார். அதுக்காக அவர்கிட்ட சொன்னார், இந்திரனே நீ போ, தேவதைகளுக்கு தான் போ, நான் தான் உங்களுக்கு அதிபதியா இருக்கேன் அப்படின்னு பிரஜாபதி சொல்லி அனுப்பிச்சார். அப்படின்னு போய் சொல்லி நீ இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஏதேஷாம் தேவானாம் அதிபதி ரேதீதி அப்படின்னு இவனும் போய் சொன்னான். உடனே அவ சொன்னா, தம் தேவா அப்ருவன், தேவதைகள்லாம் இவனை பார்த்து சொல்றா, கஸ்துவமசி வயம் வை த்வச்ரேயாகும் சத்ம இதி. நீ யாரு, எங்களுக்கு ஸ்ரேயஸ் உண்டு பண்றதுக்கு நீ யாரு அப்படின்னு அவனை இழக்காரமா சொல்லி அனுப்பிச்சுட்டா. உடனே இந்திரன் திரும்பி வந்தான், பிரஜாபதி கிட்டேயே சொல்றான், நீ யாரு,
எங்களுக்கு ஸ்ரேயஸ் உண்டு பண்றதுக்குன்னு தேவதைகள்லாம் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்திரன் சொல்றான், உம்மிடத்துல ஆதித்யன் இடத்துல இருக்கிற தேஜஸ் இருக்கு, அதை நீ எனக்கு அனுகிரகம் பண்ணும். அதை கொண்டு நான் இவர்களுக்கு, அந்த தேஜஸ் தான் பராக்கிரமம், அந்த தேஜஸை கொண்டு நான் இவர்களுக்கு தலைவனாக இருக்கேன். யதஸ்மின்னாதித்யே ததேனமப்ரவீத் ஏதத் மே பிரயச்ச அதாஹமேதேஷாம் தேவானாம் அதிபதிர் பவிஷ்யாமீதி அப்படின்னு கேட்டான். நடுவில் ஒரு இவ்வாறு 2 பேருக்கும் வார்த்தையாக உரையாடல் நடக்கிறது. என்னன்னா, இது நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, கோஹப்ரவீத் ஏதத் பிரதாயேதி, இதை கொடுத்துட்டு நான் என்ன ஆவேன் அப்படின்னு. உடனே இந்திரன் சொன்னா, இது நீர் கூட நீர் சொன்ன மாதிரி நீர் கஹா ஆவீர். கிம்ன்ற சப்தம் இருக்கே, கிம்ன்ற சப்தம் அது புல்லிங்கத்துல கஹான்னு வரும். கிம் சப்தம் இல்லாமல் அகாராந்தமாகவே கஹான்ற சப்தம் உண்டு. கைதி பிரம்மணோ நாம அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால இங்க வாக்ஜாலத்தினால நான் என்ன ஆவேன்னு கேட்க, அதான கேட்டீர், நீர் கஹா ஆவீர் அப்படின்னு இவன் பதில் சொன்னான். விளையாட்டா இந்த மாதிரி ஆச்சு. அதாவது என்ன சொன்னா, உமக்கு இந்த தேஜஸ் எல்லாம் சூரியனுக்கே நீர் அனுகிரகிச்சதுதான். உமக்கு இயல்பாக சுவாபாவிகமாக இருக்கிறது. இது எனக்கு கொடுத்ததுனால உமக்கு ஒன்றும் குறைஞ்சு கூட போறது இல்லை. நீர் எப்பயும் மாதிரி அப்படியேதான் இருக்க போறீர் அப்படின்றதாக விஞ்ஞாபிச்சான். உடனே பிரஜாபதி என்ன பண்ண, அதே மாதிரி ததஸ்மை ருக்மங் கிருத்வா பிரத்யமுஞ்சது. ருக்மங் கிருத்வா, அந்த தங்கமாக பட்டயமாக அந்த தேஜஸ ஆக்கி இவனுடைய நெத்தில பட்டயம் கட்டினர். இப்பெல்லாம் கூட மற்ற ஜாதிகள்ல விவாகம் பண்ணிக்கிறவா மற்ற ஜாதிக்கார விவாக காலத்துல நெத்தில ஒரு பட்டயம் கட்டிப்பா. அது இதிலேருந்து வந்ததுதான் அப்படின்னு அது என்னுடைய தாத்தா சாதிப்பார். அப்போ என்ன, அவன் இந்த பெருமாளோட இருக்கிற தேஜஸ் ஹரசு அதை தங்கமாக ஆக்கி ஒரு பட்டயமாக இவனுடைய நெத்தில கட்டி அனுப்பிச்ச உடனே ததோவா இந்திரோ தேவானாம் அதிபதிரபவது, அவன் தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக ஆனான். இவன்கிட்ட இருக்கிற பராக்கிரமத்தை பார்த்துட்டு தேவதைகள்லாம் இவனை தலைவனாக எடுத்துக்கொண்டா. ஆனாலும் என்ன எடுத்து, இவன்கிட்ட தேஜஸ் இருக்கு, அதனால கிட்ட அணுக முடியாம இருக்கான். சூரியன் கிட்ட தேஜஸ் இருக்கு, கிட்ட போக முடியுமோ அப்படின்னு. உடனே இவன் பார்த்தான், பெருமாளை பிரஜாபதியே பார்த்த, சோமன்யத கிங் கிம்பா அகரமிதி, இவன் தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக பதவியில இருக்கணும்னா இவனுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இன்னும் என்னென்ன செய்யணும் பார்த்த. சந்திரன் கிட்ட ஆஹ்லாதகரமான ஒரு இது இருக்கும் இல்லையோ, அத எடுத்து இவனுக்கு கொடுத்த. அதே மாதிரி சுவீரியோ மரியாஜதா கோபாயத இதி தத்சூர்யஸ்ய சூர்யத்வம், சந்திரனுடைய தேஜஸ், சந்திரனுடைய தேஜஸ் கொடுன்னு அர்ஜுன்டே இவன் கேட்டான்னு வேதத்துல வருது. பெருமாள் கொடுத்த. அப்புறம் சூரியனுக்கு சுவீரியன், நல்ல வீரியத்தை உடையவன், அதால அதையும் கொடுத்தார். இந்திரன் அப்படின்னாக்க இந்திரியன் அப்படின்றதா இந்திரன்னு மாறு இருக்கு. இந்திரியம்னா நல்ல சாமர்த்தியத்தை உடையவன். இப்படியாக அதே மாதிரி பரமேஷ்டி, பரமேஷ்டீயதே இது பரமேஷ்டி, உயர்ந்த நிலையில் இருப்பவன் அர்த்தம். இப்படியாகலாம் பெருமாள் தன்னுடைய அனுகிரகத்தினாலே ஒவ்வொரு
சக்தியையும் கொடுத்து அவனை தேவதைகளுக்கு தலைவனாக ஆக்கினர். இந்த விற்த்தாந்தத்தை தெரிந்து கொள்கிறவர்களும் இந்திரனுக்குண்டான தன்மைகளை எல்லாம் கீழ்ச்சொன்ன தன்மைகளை எல்லாம் அடைவார்கள் என்பதாக வேதம் சொல்றது. அது என்னுடைய மாதாமகரும் ஆச்சாரியருமான நாவல்பாக்கம் ஸ்ரீ வரத தாத்தாரிய மகாதேசிகன் இந்த இடத்து வேத பாஷ்யத்தை சாதிப்பார். அவருடைய திருத்தகப்பனார் சோமயாகம் பண்ணவர் நாராயண தாத்தாரிய மகாதேசிகன் சாதிப்பாராம். ஸ்ரீமத் ராமாயணத்துல சிறிய திருவடியினுடைய வார்த்தை பிரம்மா ஸ்வயம்பூஷ்சதுரானனோவா ருத்ரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரராஜகோவா ராத்தும் ந சக்தா யுதி ராமவத்யம். ராமன் ஒத்தனை கொல்லணும்னு நினைச்சுட்டாருன்னா அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பிரம்மாவாக இருக்கட்டும், சயம்பூவாக இருக்கட்டும், சதுரானனாக இருக்கட்டும், அதே மாதிரி ருத்ரனாக இருக்கட்டும், திரிநேத்திரனாக இருக்கட்டும், திரிபுராந்தகனாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், மகேந்திரனாக இருக்கட்டும், சுரநாயகனாக இருக்கட்டும், யாராலையும் முடியாது அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுல பிரம்மாவுக்கே சயம்பூனும் சதுரானனும் பேரு, ருத்ரனுக்கே முக்கண்ணன் திரிபுராந்தகன்னு பேரு, இந்திரனுக்கே மகேந்திரன் சுரநாயகன் தேவதைகளுக்கான நாயகன்னு பேரு. இந்த இடத்துல ஏன் இந்த ரெண்டு அடைமொழிகள் சொன்னான்னா இவர்களுக்கெல்லாம் இந்த பெயர் வரத்துக்கு காரணமே பெருமாளுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு தான் இந்த பெயரே வழக்கு வந்துதான். ஸ்வயம்பவதீதி ஸ்வயம்பூ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கும் அர்த்தத்தை பார்த்தா பெருமாளுடைய அனுகிரகத்தினால்தான் இவாளுக்கு எல்லாமே அந்த பெயரே கிடைச்சிருக்குன்னு தெரியும். ருத்ரன் அப்படின்ற பெயரோ, திரிநேத்திரன்ற பெயரோ, திரிபுராந்தகன்றதுல கேட்கவே வேண்டாம். அம்புனுடைய விஷ்ணு தேஜனம் அப்படின்றதாக இந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணச்ச தேஜஸா பெருமாள் சக்தியா இருக்கவே தான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்ன மாதிரி இந்திரனுக்கு வரைச்ச இந்திரன், அவனை இந்திரனாக படைச்சது பெருமாள். அப்புறம் மகேந்திரனாக ஆக்கினதும் பெருமாள். எப்போ விருத்ராசுர வசத்துக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணார் பெருமாள். தன்மகேந்திரஸ்ய மகேந்திரத்துவம், விருத்ராசுரவசம் ஏற்பாடு அவனுக்கு மகேந்திரன் பெயர் வந்தது, பட்ட பெயர். அதே மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் தலைவனாக சுரநாயகனாக ஆக்கினதும் பெருமாள். அது இந்த வேதத்துல இந்த பாகத்துல சொன்னது. இததான் மகர்ஷி திருவுள்ளத்துல வச்சு இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, அவன் சுரநாயகனாக ஆனதே பிரஜாபதியான சர்வேஸ்வரனான இந்த ராமனுடைய அனுகிரகத்தினால்தானே. அப்படிப்பட்ட ராமனை யார் எதிர்க்க முடியும்? இப்படிப்பட்ட ராமன் ஒத்தனை கொல்லணும்னு சங்கல்பிச்சுட்டான்னா அப்படிப்பட்டவனை எவன்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்றதாக சாதிச்சிருக்கார். இதுல இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா அப்படின்ற சுரநாயகோவான்ற பதம் இந்த விற்த்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது என்பதாக நாராயண தாத்தாரிய மகாதேசிகனான தம் திருத்த போனார் சாதிப்பேர்னு அடியனுடைய மாதா சுவாமி அடிக்கடி சாதிப்பார். இப்படியாக அடியனுக்கு தெரிஞ்ச வரையில் சிறிது விஞ்ஞாபிச்சுட்டேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.